கனமழையால் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் பரப்பிலான கரும்புகள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து செய்தியாளர் மருதுபாண்டி அளித்த விவரங்களை பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக கனமழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய இந்த விவசாயம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் விவசாயிகளின் பெருமளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் அம்பாசமுத்திரம் தாலுகாவுக்கு உட்பட்ட அணவன் குடியிருப்பு பகுதியில் 100 ஏக்கருக்கு மேல் அந்த பொங்கல் பண்டிகைக்கு விற்பனை செய்யக்கூடிய அந்த இனிப்பு வகையான கரும்பு என்பது விளைவு செய்யப்பட்டிருந்தது. அவ்வாறு செய்யப்பட்டிருந்த அந்த கரும்பு வாய்க்காலில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக கரும்பு தோட்டம் என்பது முழுமையாக அழிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு தோட்டம் என்பது முழுமையாக அழிந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அந்த வாய்க்காலில் ஏற்பட்ட உடைப்பு அடுத்த கட்டமாக சுமார் 200 ஏக்கர் மேற்பரப்பு விவசாயம் செய்யப்பட்டிருந்த நெற்கதிற்குள் சென்று அங்கு முழுவதும் மணல் திட்டாக காட்சியளிக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. முழுமையாக இந்த அணவன் குடியிருப்பு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 முதல் 400 ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய இந்த விவசாய நிலமே முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. மேலும் இப்போ இந்த குறிப்பாக இந்த 20 நாட்கள் வெட்ட இருந்த அந்த கரும்பு முழுமையாக சேதமடைந்ததால் ஒவ்வொரு விவசாயியும் குறிப்பாக 1 லட்சம் முதல் 2 லட்சம் ரூபாய் இழப்பை சந்தித்திருப்பதாக கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது விவசாய ஒருத்தர்கள் கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிக்கிறீங்க? இப்ப என்ன மாதிரி பிரச்சனை, என்ன உங்களுக்கு பிரச்சனை, அதை பற்றி? நான் 50 வருஷமா இந்த பயிர் செஞ்சுட்டு வரேன். இப்போ ஒரு 100 ஏக்கர் கிட்ட எல்லாமே சேதமாயிட்டு, எனக்கு 1 ஏக்கர் போட்டதுல 1/2 ஏக்கர் ஃபுல்லா வாய்க்கால்ல அடிச்சு போயிட்டு போயிருக்கு. இந்த வருஷம் வாய்க்கால தூர் வரல, எந்த இது பண்ணல. இதுவரையில எந்த அதிகாரியும் பார்த்து ஒரு ஆக்ஷன் சொல்ல முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இதனால எங்க வாழ்வாதாரமே இழந்து போயிருக்கு. இதை அரசு ஏதாவது எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு செஞ்சாதான் அடுத்தால விவசாயம் பண்ண முடியும். அரசுக்கு தகவல் சொன்னீங்களா? அரசு அதிகாரி, கிராம நிர்வாகிகளுக்கு, வேளாண்மை அதிகாரிக்கு தகவல் கொடுத்தீங்களா? தகவல் கொடுத்தோம். ஆனா பார்த்துட்டு போயிருக்காங்க, செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. வேற பிடபிள்யூல இருந்து வந்ததா தெரியல. பிடபிள்யூ வாய்க்கா அதிகாரி பார்க்கணும்ல, பார்த்து டக்குன்னு வேலையை முடிக்கணும். இதுவரை சொல்லவே இல்லையே. ஆனா வாய்க்கால தூர் வரப்படாம தான் இந்த மாதிரி உடம்பு விழுந்தது காரணமே. இதை தூர் வரந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்தால தண்ணியை மாற பார்க்கல. தண்ணியை மாற பார்த்தோம்னா இந்த மாதிரி உடம்பு விழாது. அப்பப்போ பராமரிக்கிறதும் கிடையாது. இப்போ வாய்க்கால செத்துல விழுந்த மாதிரியே தான் கிடக்கு. எந்த இதுவுமே எடுக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னால பார்த்த மாதிரி பார்க்கல. நீங்களே கேட்டிருக்கலாம், இந்த உடைப்பை தற்போது வரை சரி செய்யப்படவில்லை எனவும் அதன் காரணமாக கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பொங்கல் பண்டிகை நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சீனி கரும்பு எனக்கூடிய இந்த கரும்பு வகை இனம் கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு முழுமையாக சேதமடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இன்னொரு விவசாயம் மட்டும் இருக்கா, அப்படி கேட்கலாம். வணக்கம், நீங்க எத்தனை ஏக்கர் பரப்பளவு விவசாயம் பண்ணிருந்தீங்க? என்ன மாதிரி பாதிப்பு செஞ்சிருக்கீங்க? நான் ஒரு 2 ஏக்கர் பண்ணிருக்கோம். 2 ஏக்கர்ல ஒரு ஏக்கர் ஃபுல்லா சாஞ்சிட்டு, மற்ற நிறைய விவசாயத்துக்கு நிறைய சாஞ்சிட்டு, அது அவங்க மற்ற விவசாயத்துறையில இருந்து யாரும் பார்க்க வரல, பொதுப்பணித்துறையில இருந்து யாரும் பார்க்க வரல, ஊர் மக்களை கன்சல்ட் பண்ணல, தூர் சரியா வரல, இன்னும் பார்க்கல, பார்த்து எதுவும் பண்ணவே இல்லை. ஆமா, அப்படி இருக்காங்க. ஆமா, இவ்வளவு நஷ்டம் ஆயிட்டு பாருங்க. நெல் பயிரெல்லாம் ஏகப்பட்ட சேதம். மேக்க ஒரு குளம் உடஞ்சிட்டு, அது நம்ம அங்க போக முடியல. அங்க போய் எடுத்தா பெரிய குளம், அது ஒரு 40 ஏக்கர் பயிர் விடுவோம். அது குளம் உடஞ்சிட்டு, அது இப்போ பார்த்தாங்களோ பார்க்கலே தெரியல. அது பார்த்து எல்லாம் ரெடி பண்ணாதான் சரியா வரும். நீங்க கேட்டிருக்கலாம், அதாவது கிட்டத்தட்ட குளம் வாய்க்கால்கள் உடைப்பின் காரணமாக சுமார் 200 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் என்பது முழுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் அரசு அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து அவருக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும். மேலும் உடைப்பு ஏற்பட்ட இந்த கால்வாய்க்கால் குளங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என விவசாயிகள் தரப்பு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.